ஏன் கோபால் அங்கேருந்து வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணீங்க? ஆனா அந்த ஏரியா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது கேட்டா அப்படிதாங்க ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாரு. உண்மையிலேயே எனக்கு அந்த ஏரியா பிடிச்சிருந்துச்சு, என்னால தான் வர மாட்டேன். ஆனா உங்களுடைய நண்பர்களோ இல்ல வாழ்வதற்கான இடமோ அது கிடையாது இல்லையா? ஆமா, நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் நண்பர்கள் தான். என் வீடு ஓகே. யார் யார் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களே என் நண்பர் தான். அவர் பார்த்தீங்கன்னா அவரே என் நண்பர் தான். ராதனை பார்த்தா அவரே என் நண்பர் தான். எல்லாரும் நண்பர்கள். அதே மாதிரி தான் இவரும் வந்திருக்காரு என் நண்பர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் மாதிரி போற இடத்துலலாம் இருந்துடலாம் அப்படின்னு. அவ்வளோதான். ஓகே பிரதர். ஏன் சாப்பிடுறது கூட இல்லைன்றாரு? ஒரு 3 வேளை சாப்பாடு கூட இல்லாம நான் அப்படியே கிடக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படி அந்த அளவுக்கு விட்டுருக்கீங்க அவரை? அது நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டார். முக்கியமாக இது பண்ணாத அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு போவார். இந்த ஷூட் வந்து உனக்கு தேவையில்லாத ஷூட் இது, அங்கே போவாத, நம்மளை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா கரெக்டாக அங்கே தான் போய் நிற்பார் அவர். நிறையா சொல்லி பார்த்துட்டேன். இல்ல திடீர்னு ஒரு டைம்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஜிபி முத்து இந்த ஓட்டேரி நரி மாதிரி இவரு சர்சன் இன்டர்வியூஸ்லாம் நிறைய கொடுக்குறாரு, அடுத்தடுத்து மேல வருவாருன்னு. எதனால எந்த இடத்துல அடி வாங்கி மறுபடியும் ஒண்ணுமே இல்லாம ஆனாரு? அது நம்மளுக்கே தெரியல. அது அவர்கிட்டே கேட்கணும். நானும் சரி கேட்கணும் தான், அப்படிதான் ரொம்ப நாளா அந்த வார்த்தையை ஏதாவது கேட்டா இப்படி சொல்ல சிம்பிளா ஒரு மாட்டாரு. வார்த்தையில முடிச்சுக்கிறாரு. சிம்பிளா அதே தான் என்கிட்டயும் அதே மாதிரி தான் சேம் என்கிட்ட பேசுறாரு. நாங்கள் ஒரு 5-6 நாள் இருக்க மாட்டா இப்போ போய் போன மாதிரி 4 நாளுக்கு முன்னாடி தான் தாடிலாம் வச்சிருந்தாரு. இப்போ தான் சேவ் பண்ணியிருக்காரு. தாடிலாம் வச்சிருந்தாரு. கூட்டின்னு போனேன். சும்மா ரிகல்சல் மட்டும் பார்த்தோம். அவேர்னஸ் சாங் ஒன்று நான் பண்ணுறதுக்கு. சரி நண்பனையும் கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனேன். அவரும் பாடுற ஸ்டைல்லாம் பார்த்தாரு. ஸோ நெக்ஸ்ட் அவருக்கு தான் சாங் பண்ண போகிறோம் கண்டிப்பாக. பேசியிருக்காரு. நீங்க என்னைக்காவது அவரை பார்த்து இல்ல அவரை பத்தி யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டிருக்கீங்களா என்ன அப்படின்னு? எப்பயாச்சும் அப்படிலாம் இல்லை, டெய்லி கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன் நான் அவரை பற்றி. ஏன்னா இப்போது எங்கள் வீட்டில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்லேயே எதிர்ப்பாங்க இதை. நீ பாடாத, இது பண்ணாத, அங்கே போகாத, ஷூட் பண்ணாத, இதை பண்ணாத, ரீல்ஸ் பண்ணாத, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாத, அது பண்ணாத, இது பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி சரி நம்மளுக்குனாச்சும் வீடு இருக்கு, பரவாயில்ல, ஓகே. இவருக்கு எதுவுமே இல்லையே. இவர் அங்கே வீடெல்லாம் விட்டு இங்கே வந்திருக்காரு. இவரு இருந்தாலும் இவர் சினிமா 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 அப்படின்னு ஒரு பசினால சினிமாலேயே அப்படியே சாதிக்கணும் ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு இருக்காரு இங்கே சென்னையில். இதுக்கப்புறமும் அவர் எதுவுமே பண்ணாமல் அப்படியே சும்மா நார்மலாக ஏதோ இருப்போம், வாழ்கிறோம், போகிறோம், சாகுறோம், அது மாதிரி தான் இருக்காரு இப்போ கான்செப்டில் அவர். நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, இந்த மாதிரிலாம் இருக்காத, இந்த மாதிரி தான் இருக்கணும், நீ இப்படி பண்ணாத, அப்படி பண்ணணும், இந்த சைடில் இப்படி போகாத, இப்படி பேசு நீ அப்படின்னு அதெல்லாம் சொல்லும் போது அவர் அப்செட் பண்ணி மாட்டார். நீ என்ன சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் போயிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக. அதாவது சில டைமில் நானே திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு இது மாதிரி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு ஒரு 15 ரூபாய் வேணும் சாப்பிட, எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும் ட்ராவல் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த டைமில் நானே வந்து கிட்டத்தட்ட எனக்கு வேலைக்கு போனால் தான் நானும் சோறு. நான் வேலைக்கு போகாமல் ஒரு 1.5 மாதம் வீட்டில் தான் இருந்தேன். அந்த டைமில் கால் பண்ணி எனக்கு இது மாதிரி வேணும், சாப்பிட வேணும், அது இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன், இல்லை நம்மக்கிட்டேயும் இல்லை, நானும் வேலைக்கு போகல, வீட்டில் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதும் எனக்கும் கஷ்டம். அந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நானே சாப்பாடு இல்லாத டைமில் அந்த வீட்டில் தான் இருக்கேன் உடம்பு சரியில்லாமல். ஸோ இவரை கேட்குறாரு, நம்மளால அரேஞ்ச் பண்ணவும் முடியாது. நான் வெளியே இருந்தேன்னா கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். எனக்கும் உடம்பு சரியில்லை, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ரைட் அப்படின்னு